பின்னர் மூசாவின் சமூகத்தார் அவர் இல்லாத சமயத்தில் தங்கள் நகைகளை கொண்டு ஒரு காளை கன்றின் சிலையை செய்து அதை தெய்வமாக ஆக்கிக் கொண்டார்கள். அதற்கு மாட்டின் சப்தத்தை போல் வெறும் சப்தம் இருந்தது. நிச்சயமாக அது அவர்களிடம் பேசவும் மாட்டாது, இன்னும் அவர்களுக்கு நேர்வழி காட்டவும் செய்யாது என்பதை அவர்கள் கவனித்திருக்க வேண்டாமா? அவர்கள் அதனையே தெய்வமாக ஆக்கிக் கொண்டார்கள். இன்னும் அவர்கள் தமக்கு தாமே அநியாயம் செய்து கொண்டார்கள். அவர்கள் செய்துவிட்ட தவறு பற்றி கை செய்தப்பட்டு நிச்சயமாக தாங்களே வழி தவறிவிட்டதை அறிந்து கொண்ட போது அவர்கள், எங்கள் இறைவன் எங்களுக்கு கிருபை செய்து எங்களை மன்னிக்காவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாகி விடுவோம் என்று கூறினார்கள். இதனை அறிந்த மூசா தன் சமூகத்தாரிடம் கோபத்துடனும் விசனத்துடனும் திரும்பி வந்தபோது அவர்களை நோக்கி, நான் இல்லாத சமயத்தில் நீங்கள் செய்த இக்காரியம் மிகவும் கெட்டது. உங்கள் இறைவனுடைய கட்டளை வேதனையை கொண்டு வர அவசரப்படுகிறீர்களா என்று கூறினார். பின்னர் வேதம் வரைய பெற்றிருந்த கற்பலகைகளை எறிந்துவிட்டு தம் சகோதரர் ஹாரோனுடைய தலைமுடியை பிடித்து தம் பக்கம் இழுத்தார். அப்போது ஹாரோன், என் தாயின் மகனே, இந்த மக்கள் என்னை பலகீனப்படுத்தி என்னை கொலை செய்யவும் முற்பட்டனர். ஆகவே என்னுடைய பகைவர்கள் என்னை பார்த்து சிரித்து ஏளனம் செய்யுமாறு என்னை ஆக்கிவிடாதீர். இன்னும் என்னை அநியாயக்கார கூட்டத்தாருடன் சேர்த்து விடாதீர் என்று கூறினார்.